ஜுவல்லரி ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். அதாவது ஒரு நகைக்கடை ஓனர் ஒரு ஹோட்டல்ல மனைவி மக்களோட உட்காந்து ஒரு தோசை கூட ஒழுங்கா சாப்பிட முடியல, அப்பயுமே ஒரு கஸ்டமர் காலோ இல்ல ஸ்டாஃப் ஒரு டவுட்டுக்கு ஃபோன் பண்றாரு, நீங்க அட்டன் பண்ணா நீங்க எதுக்கு ஓனரா இருக்கணும்? நீங்க ஸ்டாஃபாவே இருந்திருக்கலாமே. உங்க ஸ்டாஃபே வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஃபேமிலியோட ஒய்ஃப் குழந்தையோட உட்காந்து நிம்மதியா ஒரு 2 இட்லியோ ஒரு தோசையோ சாப்பிடுவோம். ஸோ அப்போ எங்க தப்பு நடக்குது நீங்க பாக்கணுங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் மோடுன்றாங்க. நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் சில வேலைகள் நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க இருந்தாதான் சில வேலை நடக்கும் இருக்கும். அந்த வேலைக்கு நீங்க இருங்க. எல்லா வேலைக்கும் நான் இருந்தா நடக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஒரு 2 இட்லி கூட ஒழுங்கா சாப்பிட முடியாது. டிசிஷன் மேக்கிங் பவரை உங்க ஸ்டாஃப் கிட்ட கொடுங்க. அதுக்குன்னு உடனே 5 கிலோ கோல்டு வாங்குது உங்க ஸ்டாஃப் கிட்ட கொடுக்க சொல்ல. ஒரு மேபி 2 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கலாம், 2% டிஸ்கவுண்ட், அது டிசிஷன் எடுக்க உங்க ஸ்டாஃப் கொடுங்க. அதாவது மேஜர் டிசிஷன்ஸ் நீங்க எடுங்க, சின்ன சின்ன டிசிஷன் உங்க ஸ்டாஃப் எடுக்க வைங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எஸ்ஓபி தானே, எங்களை கால் பண்ணுங்க, உங்களுக்கு பண்ணித்தரோம். பெல்கவ் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட். தேங்க்யூ ஸோ மச்.